ஆல்ரெடியே ஆட்சியை பறிகொடுத்து வருத்தத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு சவுக்கு சங்கனுடைய கம்பேக் அப்படின்றது இன்னும் பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கான். ஸோ திமுக ஆட்சியில் இருக்கும் போதே செந்தில் பாலாஜியில் ஆரம்பிச்சு KN நேரு வரைக்கும் எந்தெந்த துறைகளில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அதை தாண்டி எந்தெந்த டெண்டர்களை யார் யாருக்கு கொடுக்க போறாங்க, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் பல விஷயங்களை தன்னுடைய சோசியல் மீடியாவில் பேசினதன் மூலியமா அமைச்சருடைய ஊழல் பட்டியலை மக்கள் மத்தியில் வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனாலேயே எலெக்ஷன் டைம் அப்போ அவர் வெளியில இருந்தா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குண்டாஸ்லயும் போட்டிருந்துச்சு திமுக. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக்கா அவர் குண்டாஸ்ல வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால அமைச்சருடைய ஊழல் பட்டியலோட கூடிய சீக்கிரம் விஜயை சந்திக்க போறாரு சவுக்கு சங்கர் அப்படின்ற பேச்சும் அடிபடுது. ஸோ இதனால பல மூத்த முன்னாள் அமைச்சர்களும் உள்ள போனதுக்கான நேரமும் நெருங்கிருச்சா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க.